எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். சவால்கள் இல்லாத வாழ்க்கையே இல்லை. ஆனால் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு வேண்டிய பலன் வேறு யாரிடத்தில் இருந்தும் அல்ல, நம் ஆண்டவரை விசுவாசிக்கிற போது அவரிடத்தில் இருந்தே நமக்கு கிடைக்கிறது. ஒருவர் தன் மீதும் தன்னை உண்டாக்கினவர் மீதும் நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டுமே வாழ்வில் ஏற்படக்கூடிய சவால்களை சமாளித்து உன்னதத்தை அடைய முடியும். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தன் இளமை காலத்திலும் சரி, ராஜாவாக அரண்மனையிலே இருந்த நாட்களிலும் சரி, எதிரிகளால் துரத்தப்பட்டு வனாந்தரங்களில் அலைந்து திரிந்த நாட்களிலும் சரி, தன்னுடைய பெலன் எங்கே இருக்கின்றது என்பதை நன்கு அறிந்திருந்தான். அதனால் தான் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று அறிக்கையிட்டான். ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 25:11 கூறுகிறது. நம் கர்த்தர் ஏற்ற வேளைகளிலே தன் வார்த்தைகளை கூறி எமக்கு நம்பிக்கை அளிக்கிறார், எம்மை பலப்படுத்துகிறார். நாம் செய்ய வேண்டியது தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்பதை விசுவாசிப்பதே. உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு விவசாயி வளர்த்து வந்த வயதான பொதி சுமக்கும் கழுதை ஒன்று தவறி அவனின் தோட்டத்தில் உள்ள வறண்ட கிணற்றில் விழுந்து விட்டது. உள்ளே விழுந்த கழுதை அலறிக்கொண்டே இருந்தது. அதை எப்படி கிணற்றிலிருந்து வெளியேற்றி காப்பாற்றுவது என்று அவன் விடிய விடிய யோசித்தும் ஒரு யோசனையும் புலப்படவில்லை. காப்பாற்ற எடுக்கும் எந்த முயற்சியும் அந்த கழுதையின் விலையை விட அதிகம் செலவு பிடிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த கிணறோ எப்படியும் மூடப்பட வேண்டிய ஒன்று. அது தவிர அந்த கழுதை மிகவும் வயதான கழுதை என்பதால் அதை காப்பாற்றுவது வீண் வேலை என்று முடிவு செய்த அவன் கழுதையுடன் அப்படியே அந்த கிணற்றை மூடிவிடுவது என்று முடிவு செய்தான். அக்கம் பக்கத்தினரை உதவிக்கு கூப்பிட அனைவரும் திரண்டனர். சற்று அருகில் இருந்த ஒரு மண் திட்டில் இருந்து மண்ணை மண்வெட்டியில் அள்ளி கொண்டு வந்து அந்த கிணற்றில் அனைவரும் போட ஆரம்பித்தனர். கழுதை நடப்பதை உணர்ந்து மரண பயத்தில் அலறியது. ஆனால் அலறலை எவருமே கண்டுகொள்ளவில்லை. இவர்கள் தொடர்ந்து மண்ணை அள்ளி அள்ளி கொட்ட கொஞ்ச நேரம் கழித்து அதன் அலறல் சத்தம் அடங்கிவிட்டது. ஒரு 10 நிமிடம் மண்ணை அள்ளி கொட்டியவுடன் கிணற்றுக்குள்ளே விவசாயி எட்டி பார்க்க அவன் பார்த்த காட்சி அவனை வியப்பில் ஆழ்த்தியது. ஒவ்வொரு முறையும் மண்ணை கொட்டும் போதும் கழுதை தனது உடலை ஒரு முறை உதறிவிட்டு மண்ணை கீழே தள்ளி அந்த மண்ணின் மீதே நின்று வந்தது. இப்படியே பல அடிகள் அது மேலே வந்திருந்தது. இவர்கள் மேலும் மேலும் மண்ணை போட போட கழுதை தனது முயற்சியை கைவிடாது உடலை உதறி உதறி மண்ணை கீழே தள்ளி தள்ளி அதன் மீது ஏறி நின்று வந்தது. கழுதையின் இடைவிடாத இந்த முயற்சியால் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அனைவரும் வியக்கும் வண்ணம் ஒரு வழியாக கிணற்றின் விளிம்பிற்கே வந்துவிட்டது. விளிம்பை எட்டியவுடன் மகிழ்ச்சியில் கனைத்த கழுதை ஒரே ஓட்டமாக ஓடி தோட்டத்துக்குள் சென்று மறைந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, இந்த கழுதைக்கு நேரிட்டது போல எமது வாழ்க்கையிலும் எம்மை பலவீனப்படுத்தும்படி எம்மை மன வடிவடைய செய்யும்படி எம்மை சுற்றிலும் அநேக சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று. இந்த பலத்தோடு இந்த சகாயத்தோடு அந்த கழுதையை போல எல்லாவற்றையும் உதறி தள்ளி மேலே வர வேண்டும். எம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எமக்கு பலன் இருக்கும் போது நாங்கள் எதற்குள்ளே விழுந்தால் என்ன, எங்கள் மேல் எது விழுந்தால் என்ன? இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் பலனாகிய கர்த்தாவே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாதப்பா. எம்மை பலப்படுத்தி வருகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. எமக்கு சவாலாய் வருகிற சத்துருவின் தந்திரங்களை முறியடிக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்களை தாங்கி நடத்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.